ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, சரவணம்பட்டியிலேருந்து கீரநாத்தம் வரைக்கும் வந்தோம். ரோடு பார்த்தீங்கன்னா படுமோசமாக இருக்குது. இப்போ கீரநாத்தம் போயிட்டு திரும்பி சரவணம்பட்டி பார்த்த மாதிரி போயிட்டுருக்கோம். போகவே முடியல. பார்த்தீங்கன்னா சென்ட்ரல்லையும் குழியாக இருக்குது, லெஃப்ட் சைடு வந்தாலும் குழியாக இருக்குது. இப்போ நேற்று தான் ஒரு நியூஸ் பார்த்துருப்பீங்க. அவினாஷ் ரோட்டில் இருந்து ஹோப் காலேஜ்லேருந்து சிங்கானூர் அந்த ரோடு வந்து இதே மாதிரி தான் இருக்கும். அதில் தான் வந்து ஒரு விபத்து நடந்துச்சு. எப்படின்னா வேன் டயரில் மாட்டிக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ரோடுகளெலாம் போகிறப்ப ரொம்பவே கவனம். பெரும்பாலும் வந்து ஓவர்டேக் பண்ணாதீங்க, பொறுமையாகவே வாகனத்தை இயக்குங்க. ஆனால் இந்த ரோடு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் வந்தால் கல்லாக இருக்குது. நம்ம சென்டரில் வந்து வேகமாக போனோம்னா ஏதாச்சும் ஒரு இவங்களே ரொம்ப மெதுவாக போயிட்டுருக்காங்க. நமக்கு முன்னாடி போகிறவங்க ஓரளவுக்காச்சு போகணும். பாருங்க, ஹெவி வெஹிக்கிள்ஸ்லாம் மண் அப்படியே அடிக்குது. நம்ம ஹெல்மெட் போட்டிருக்கிறோம். ஹெவி வெஹிக்கிள்ஸ் போகிறதெல்லாம் கஷ்டம்தான். கோயம்புத்தூரில் இது ஒரு பிரச்சனைங்க. குழி தோன்றாங்க, அதுக்கப்புறம் ரோடு போடவே மாட்டேங்கிறாங்க. அதனால் நமக்கு நேற்று பார்த்த விபத்துலாம் பார்த்தீங்கன்னா, அந்த நீங்கள் லாரி ஆகட்டும், வேனாச்சும் கமர்ஷியல் ஆகட்டும், டயரை ஒட்டி வந்து யாருமே போக வேணாம். இந்த மாதிரி நிறையா விபத்துகள் நடந்திருக்கு. ஒண்டிப்பூர் பாலத்தில் ஒரு டைம் நடந்திருக்கு, அப்புறம் உக்கடை ஏரியாவில் நடந்திருக்கு. இந்த மாதிரிலாம் என்னென்னா, நம்ம அந்த வாகனத்தை வந்து ஒட்டி போகக்கூடாது. எப்போவுமே நம்ம ஒட்டி போகிற மாதிரி இருந்தால் அப்படியே ஸ்டாப் பண்ணி நின்றுக்கணும். அது விபத்துங்கிறது நம்ம தெரிஞ்சு போய் நடக்கிறது இல்லை, நமக்கு தெரியாமல் நடக்கிறதா விபத்து. நம்ம என்னதான் முன்னெச்சரிக்கையாக இருந்தாலும் விபத்து எப்படி வேணால் வரலாம். அதனால் நம்ம கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. இல்லை பஸ்ஸெல்லாம் வரும், கவர்மெண்ட் பஸ்ஸு, ப்ரைவேட் பஸ்ஸு கீரநாத்தத்துக்கு காந்திபுரத்துலேருந்து. அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம்தான் பஸ்ஸெல்லாம் வராது. நமக்கே பாருங்கள், லெஃப்ட்டு போனால் லெஃப்ட்டில் கொஞ்சம் குழியாக இருக்குது, சென்ட்ரலையும் குழியாக இருக்குது. சரவணம்பட்டி போகிறக்குள்ள பெண்டு கலண்டுரும் போலையே. அப்படியே புழுதி அடிக்குது பாருங்கள். இதில் வந்து வேகமாகவே போகக்கூடாது, அப்படியே மெதுவாக ஓரளவுக்கு ஸ்பீடை மேனேஜ் பண்ணி போய்க்கலாம் டூ வீலர்ஸ்லாம். இதுக்கு பைப் ஏதாச்சும் போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், தண்ணி பைப்பு இருந்தாச்சு. இந்த ரோடு அப்படியே போனால் சரவணம்பட்டி டச் ஆகிரும். நம்ம கீரநாத்தத்துலேருந்து ஐடி பார்க் சைட்லேருந்து வந்திருக்கோம். ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா கேஜி காலேஜு, கேஜி ஐடி பார்க் வந்து முன்னாடி இருக்குது. சரவணம்பட்டி வரைக்கும் இப்படி தான் இருக்கும் போலையே. வரப்பே கொஞ்சம் கஷ்டம்தான். சரவணம்பட்டிலேருந்து கீரநாத்தம் போகிறப்பே கொஞ்சம் டேஞ்சராக தான் இருந்துச்சு. லைட்டும் இல்லை, இந்த கடைகளில் இருக்க லைட்டை வச்சு தான் ஏதோ ஒரு பவர் இருக்குது, பவர் தெரிஞ்சிட்ருக்கு நமக்கு. அதுலேயும் கரண்ட்லாம் போச்சுன்னா ஓட்டுறது கஷ்டம். நமக்கு முன்னாடி அப்படியே வேன்லாம் போயிட்டு இருந்துச்சு, அதெல்லாம் ரொம்ப மெதுவாக போகிறாங்க. எவ்வளோ தூரம் போகிறது? சரவணம்பட்டி வரைக்கும் அப்படி தான் இருக்கும் போலையே. நமக்கு இந்த மாதிரி ரோட்டில் ஓட்டியே டயர் ஆயிடுது ஓட்டுறதுக்கு. ரோடை கொஞ்சம் போட்டாங்கன்னா பரவாயில்ல, நடுவில் பேட்ச் ஒர்க் மாதிரி தான் போடுவாங்க, அந்த மாதிரி கூட போட்டால் பரவாயில்ல. எப்போ வேலை நடந்துச்சுன்னு தெரியல, இந்த பக்கம் வந்து ரொம்ப நாள் ஆச்சு. ரோடு நல்லா சூப்பராக இருந்துச்சுங்க. சரவணம்பட்டிலேருந்து கீரநாத்தம் போகிற ரோடெலாம் சூப்பராக இருக்கும், போயிட்டே இருக்கலாம்.
டிராஃபிக் இருக்காது அதிகமாக. திரும்பி ஏதாச்சும் ரோடு போட்டாங்கன்னா பரவாயில்ல. பாரு நடுவில் மட்டும்தான் போட்டுக்கிறாங்க, ஒரு பேட்ச் ஒர்க் மாதிரி. போகிறதுக்கு கிளாஸ் க்ளோஸ் பண்ணியிருக்கேன், இருந்தாலும் டஸ்ட்டு வந்து ஏறுது பாருங்கள். சேஃப்டியாகவே ட்ரைவ் பண்ணுங்க இந்த மாதிரி ரோட்டில். இந்த மாதிரி ரோடு இங்கேன்னு மட்டும் இல்லை, நம்ம ஹோப் காலேஜ்லேருந்து சிங்கானூருக்கு போகிற ரோடு இந்த மாதிரி தான் இருக்குது. அங்கெல்லாம் அதெல்லாம் ஒன் வே ரோடு, ஹெவியாக டிராஃபிக் இருக்கும். அதனால் வந்து அங்கே ரொம்ப கேர்ஃபுல்லாக ஓடணும். இதை விட இங்கே கூட கொஞ்சம் டிராஃபிக் கம்மியாக தான் இருக்குது. சரவணம்பட்டி ஜங்ஷன் வரப்போகிறோம். இங்கேருந்தே ஸ்டார்ட் ஆகிருக்கு போலையே. பார்த்து ட்ரைவ் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். லெஃப்ட் திரும்பினோன்னு கொஞ்சம் டிராஃபிக் ஆகும். அதுக்குள்ளே நம்ம வீட்டுக்கு போயிட்டு உங்களுக்கு அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.